கிருஷ்ணன் கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காருனா நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான். கிருஷ்ணா நேக்கு புரிஞ்செடுத்து இனிமேதான் நேக்கு ஆரம்பமாக போறது பிரைட் ஃபியூச்சர். அதுக்கு அறிகுறி தான் இந்த பூ மாலை. அபிஷ்டு ரொம்ப அலட்டிக்காத. காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு, காத்துல விழுந்திருக்கு. இது வைகுண்டத்து மாலை இல்ல? வைகுண்டத்து மாலை இல்ல, வைதேகி மாலை. ரோஹிதத்துக்குன்னு வந்தோம். வந்த இடத்துல ஸ்வயம்பரம் நடக்கிறது. ஈஸ்வரோ ரட்சத். விஷ்ணு சாஸ்திரிகள் உட்கார இப்படின்னு கை காமிச்சாள். போய் பஞ்சபாத்திரம் வாங்கிட்டு வா. பஞ்சபாத்திரம். யானை செவிடனா இருப்பான் போல் இருக்க. செவிடம் இல்ல, விவரமா கேட்டுண்டேன். பஞ்சபாத்திரம்னா என்ன? பஞ்சம்னா 5, 5-6 பாத்திரமா இருக்கும். மாமி இல்ல, மாமிய பாக்க முதல்ல வெளியே விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க. ஐ எம் பிராமின். அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல. அப்ப நாங்கெல்லாம் யாரு? நீங்களும் பிராமணால் தான். ஆனா நாங்க புரோகிதம் பண்ண வந்த பிராமணால். சரி, இப்ப என்ன வேணும்? பஞ்சபாத்திரம். பஞ்சபாத்திரம்னா இவ்வளவு உண்டு, அது என்ன? இவ்வளவு உண்டுன்னு நேக்கு கூட தெரியும். ஆனா எங்களை மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் எல்லாம் அடுத்த கிட்ட கை நீட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நீட்டணும். அதான் முறை. That is our rules. Beg your pardon? Please give me a list of your rules and regulations. No, nothing. பஞ்சபாத்திரம், that's all. பஞ்சபாத்திரம். போய் தூபக்கால் வாங்கிட்டு வா. எத்தனை கால்? நீ பிராமணன் தானே? தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற? தூபக்காலா? ஏங்கானோ ஒரு பிராமணனுக்கு தூபக்கால்னா என்னன்னு தெரியாம இருக்குமா? நீ சொல்றச்சே கரெக்டா சொல்றது இல்ல, அப்புறம் சிடு சிடுன்னு விழுறல. தூபக்கால், தூபக்கால், தூபக்கால். வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச்சா ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. அத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து கூட ஒரு 4-5 இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன். அங்க அந்த ஆத்துல உங்க வயசு குழந்தைகள்லாம் இருந்தா. பஞ்சபாத்திரம் கொடுன்னு கேட்டேன், யாருக்கும் தெரியல. திருன்னு முடிக்கிறேன். அறுக்காதே, விஷயத்துக்கு வாங்கோ. பசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறேன். எங்க தூபக்கால டக்குன்னு எடுத்து கொடு பாப்போம். பாத்தியார் சொல்றச்சே நான் எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம். தூபக்கால் கரெக்ட்? 10% கரெக்ட். சமத்து. இந்தாங்க, கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தா வேற என்ன வேணும்? கோமயம் கோமயம் கோமயம். புரியுதா? சரி சரி சரி. 2 விஷயத்துல தப்பிச்சிட்டேன். இப்ப கோமியம்னு புதுசா ஒண்ணு சொல்லி குழப்பிட்டாரே. கோமியம்னா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, கோமியம் வேணும். இல்ல, அடிக்கடி தொல்லை கொடுக்கறேன்னு புரியுறது. இந்த கோமியம் தான் லாஸ்ட். கொடுங்க. அம்மா மறந்துட்டா போல இருக்கு. நான் ஏற்கனவே தேடிட்டேன். பின்னாடி லட்சுமி இருப்பா, போய் பாருங்க. இதோ பாருங்க. அம்மா லட்சுமி வாலாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ரொம்ப டூ மச்சா போறேன். லட்சுமி இருக்காரு, நான் சொன்னேனோ இல்லையோ. கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது? கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ? ஏமா, நீங்க தானே லக்ஷ்மி? இல்லைங்க, காமாட்சி. ஓ, காமாட்சியோ? லக்ஷ்மி யாரு? என்ன துண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற. டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா? தப்புதான். உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு. வேற வழி இல்லாம போட்டேன். தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துறாதீங்க. என்ன நான் காமிச்சு கொடுக்கறது அப்புறம், என்ன நீ காமிச்சு கொடுத்துறாத. நானா? ஏன், ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி இருக்காரு, அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர். கண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார். இந்த ஃப்ராடு அப்போ சரியா போச்சு. நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிரும். ஓகே ஓகே. சரி, இப்பத்தானே ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆபத்து? சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தடவை இதே வீட்டுல இதே மாதிரி கணபதி ஹோமம் நடந்த போது
ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஸ்திரி நெருப்பள்ளி தலையில கூட்டிட்டாரு. இன்னொருத்தன் மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவுக்கு எடுத்து புடிச்சிட்டாரு. நீ எப்படி நெருப்பா இல்ல சவுக்கா? நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்கார். ஓம் அபோபஸ்பரிஸ்யா ஓம் ஆத்மத்வாய ஸ்வதா ஓம் வித்யாதத்வாய ஸ்வதா ஸ்வாக ஓம் சிவதத்வாய ஸ்வதா ஸ்வாக ஸ்வாக ஸ்வாக. சரி, சுவாக இல்ல சுதா. ஓம் அபோபஸ்பரிஸ்யா அக்ஷதாம் கிரஹீத்வா பவித்ரம் த்ருத்வா க்ளாம்பரதரம் விஷ்ணும் ரதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. நம ஓம் ஸ்வாய நம ஓம் ஸ்வாய நம ஓம் சத்வாய நம. நீ சுக்லாம்பரதனம் சொல்லு. சுக்லாம்பிரதரம் 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 சுக்லாம்பிரதம். இவர்தான் என் குரு. அவர் சொன்னாருன்னா அவர் கூட சேர்ந்து கரெக்டா சொல்லிடுவேன். நீங்க சுக்லாம்பிரதரம் சொல்லுங்க. க்ளாம்பரதரம் விஷ்ணும் சுக்லாம்பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம். நீங்க இருங்க. நீ மட்டும் சொல்லு. எனக்கு சுக்லாம்பிரதரம் அவர் சொல்லி கொடுக்கல. ஸ்வாக அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தா. அதுக்கு தான் 25 rupees பேசினா. நீங்க வேணா ஸ்வாகாக்கு எவ்வளவோ அவ்வளவு கொடுங்க போதும். தப்பு என்னோடதுதான். ஒத்தப்படையா வரப்படாதேன்னு ஒரு ஆள் தேடின்னு இருந்தேன். அம்பி யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. எதிர்த்தாப்புல வந்துட்டு இருந்தான். அப்படியே அழிச்சுட்டு வந்துட்டேன். மன்னிச்சுங்க. எழுந்து அப்படி ஓரமா நில்லு. இல்ல, நான் புறப்படுறேன். இதோ நான் சொல்ற வரைக்கும் போக கூடாது. போய் நில்லு. பிராணாநாயம் அவளை இருந்து சொல்லு. பிராணாயாம்யா கோர்தவஸ்வரம் நமோ பாக்தே நமஸ்தே துர்தக்ஷே ஸ்வாஹாதி. இங்க வா. இத புடி. நான் தான் மந்திரம் எதுவும் சொல்லி. பரவாயில்ல புடி. இதோ. இல்ல இல்ல. யூ ஆர் எஜுகேட்டட்? எஸ் சார், BA எக்கனாமிக்ஸ். வேற எந்த ஜாப்பும் கிடைக்கலன்னு புரோகிதம் பண்ண வந்திருக்கேன். ஆமே கரெக்ட்? அப்சல்யூட்லி. வேதம் படிக்கிறது, புரோகிதம் பண்ண போறது, இதெல்லாம் நம்ம வாளே கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த காலத்துல நீ ஒரு பிராமண பையன் BA வரைக்கும் படிச்சுட்டு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கலன்னு மந்திரம் சொல்ல வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஐ அப்ரிஷியேட். இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாயசிக்காம இத பார்த்து படி. இல்ல வேண்டாம், நீக்கு இனிமே புரோகிதம் பண்ணுங்கிற ஆசையே போயிடுச்சு. ஏன்? இல்ல, இன்னைக்கு எனக்கு குட் டைம். ஏதோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன். நாளைக்கு இன்னொரு ஆத்துக்கு போய் அவன் நெருப்பள்ளி கொட்டிட்டானா? சரி, நோக்கு என்ன மாதிரி உத்தியோகம் வேணும்? உத்தியோகம் பட்டாணி சுண்டல் வரைக்கும் கீழ இறங்கி பார்த்துட்டேன். எல்லாம் பக்கா ஃப்ராடா இருக்கு. கரெக்டா சம்பளம் கொடுக்கற மாதிரி கைவேலையா இருந்தா கூட பரவாயில்ல. சொல்லுங்க. பானு, ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்துக்கிட்டு வா. நம்ம கோவில்ல ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு. நான் 1 வீக்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிட்ட பேசி அதை உனக்கு ஏற்பாடு பண்றேன். உன் அட்ரஸ் சொல்லிட்டு. கோபால், மயிலாப்பூர், தெப்பக்குளம். இல்ல இல்ல, தெப்பக்குளம் அருகே பூவரசம்பூ நிறைய உள்ள மரத்தருகே உள்ள ஒரு ஒத்திக்கால் மண்டபம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அங்க படுக்க கூடாதுன்னு கோவில் குருக்கள் வெளியே துரத்திட்டா, கோவில் வாசல்லையே ராஜாத்தி பூக்கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அம்மா கிட்ட இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க. அண்ணா, அம்பி கேரா பிளாட்பாரம் அத கௌரவமா சுத்தி வளைக்கிறான். எப்படியும் ஒரு வாரத்துல நான் உத்தியோகம் வாங்கி தர போறேன். அது வரைக்கும் வேணும்னா நம்ம ஆத்துல பின்னால ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க தங்கிக்கோ. வேண்டாம் வேண்டாம், நீங்க ரொம்ப ஆச்சாரமா இருப்பேன். நான் கொஞ்சம் எசகு பசகா இருப்பேன். நாளைக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துரும். அபிஷ்டு, நெல்லு சோறாவே விளையிறது வேண்டாம்னு சொல்றேடா. அண்ணா நீங்க போங்க, அம்பி சங்கோஜப்படுறான், நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருங்க. 6 அடி உயரத்துக்கு அவரை பார்த்தாலே நீ கை கால விட விடங்குது. என்ன வம்புல மாட்டி விடணும்னு பிளான் பண்றீங்க. அண்ணா, அம்மாடி, எல்லாருமே நம்பி போயிட்டேலா? எல்லாம் நன்மைக்கே. Come on, follow me.
இதான் அவுட் ஹவுஸ். ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். வயசு பொருட்கள் பீடி கிட்டி பிடிச்சிடாத. ம், ம். என்ன இவர் தான் சாஸ்திரியோட தோப்பனார். இவருக்கு அவர் எவ்வளவோ பெட்டர். ஏண்டா பிராடு, இதெல்லாம் ஆர்மியில இருந்து வந்த பழக்கம். தின்னுட்டு சொல்லிட்டு அலையாத. நேரத்துல எங்க வந்த? அண்ணா அம்பி அவுட் ஹவுஸ்ல சொன்னார், அதான் கூட்டிட்டு வந்தேன். எந்த ஊர் உனக்கு? கும்பகோணம். முழிக்கிற மொழி சரியா இல்லையே. இல்ல, கும்பகோணத்துல எல்லாரும் இப்படித்தான் முழிப்பா. மணி 3:10. சரியான எமகண்டத்துல நுழைஞ்சிருக்க. என்னதான் ஆக போகுதோ. ஈஸ்வரோ லட்சத்து. கிருஷ்ணய்யர், ஐயர் வேஷம் போடுறது அவ்வளவு விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. ஒரு நாளைக்கு இல்லனாலும் ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்குவேன். எனக்கு இப்போக்கோ டைம் இருக்கு, நான் ஓடிடுறேன். இத பாரு, அடுத்த வாழ்க்கை இம்மி அளவு இடைஞ்சு இல்லாம எந்த வேஷம் போட்டாலும் தப்பு இல்ல. நீ வைத்த கழுவு வந்திருக்க. நாளைக்கு கோயில்ல வேலை கிடைச்சதும் ஜீவோ கைய கால புடிச்சு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்க. அதோட பூணுலையும் மறந்துடு. தட்ஸ் ஆல். கூப்பிட்டா ஆ, கோவில்ல சுவாமி புறப்பாடு இருக்கு. போனா வர்றதுக்கு நாழி ஆகும். சந்தி பண்ணிட்டு வர்றேன், சாதம் போடு. எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பாட்டு பொண்ணு, எனக்கு கூட அப்படி எழுந்து பசியா இருக்கு. இவன் வரட்டும்னு காத்துட்டு இருந்தேன். கோபால், மாமி. சாப்பிடுறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு வா. சரி மாமி. ஏ பானு, உன் தோப்பனார் சாப்பிட வந்துட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை பந்தி வச்சுட்டு என்னால காத்துட்டு இருக்க முடியாது. எழுந்து வாடி. நான் படிச்சுட்டு இருக்கேன்ல. சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்க அவன் யார் வேண்டாங்கிறா? ஏண்டா டேய், தெரிஞ்ச மட்டும் என்ன வேலை? இன்னும் மானே சாப்பிடல, அதுக்குள்ள நோக்கு என்ன அவசரம் கொட்டிக்க வந்துட்டேன். இதான் வயசு 80 தாண்டினா மட்டும் போதாது, புத்தியிலையும் கூட அது வேணும். இலையில உட்கார்ந்தவனை எழுப்புறியே, நோக்கு கொஞ்சமாவது இங்கிதம் இருக்கா? சரி, இஸ் டேக்கிங் அண்டர் அட்வான்டேஜ். ஐ நோ. யூ டோன்ட் டீச் மீ லெசன். கீப் குவைட். கோபால், என் தோப்பனார் பண்ணது தப்பு தான், மன்னிச்சு. இல்ல, தப்பு என்னோடதான். நான் 4-5 நாளா சாப்பிடல. மத்தியானம் கூட சாப்பிட உட்கார வச்ச. கூட புரோகிதம் பண்ண வந்தவரெல்லாம் சுதா சோகா கூட சொல்ல தெரியல, நல்லா கொட்டிக்கூடான்னு சொல்லி கிண்டலா பேசினான். வேண்டான்னு எழுந்துனுட்டேன். சாயங்காலத்துல இருந்து நல்ல பசி. யாராவது கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன். மாமி இலை எடுத்துட்டு வான்னு சொன்னதும் பேக்குதான் நினைச்சு பைத்தியகாரத்தனமா வந்து உட்கார்ந்து. நீங்க சாப்பிடுங்க. பானு, போய் இன்னொரு இலை அறுத்துண்டு வா. சாப்பிடலாம். இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம். நான் தான் மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டேன்ல. வா. உட்கார். நீங்க இங்க உட்காருங்க, நான் அங்க உட்கார். இங்கே உட்கார். அப்படியே இருக்கட்டும். வாடி. ஆத்துக்கு யாராவது விருந்தாளி வந்தா முதல்ல அவளை சாப்பிட வச்சு அப்புறமா நாம சாப்பிடணும். இந்த அம்பியை எங்கேயே தங்க சொன்னேன்ல, சாப்பாட்டு வேலைக்கு இவனையும் கூப்பிடணும்னு உன் மர மண்டைக்கு ஏறல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் கோபால். இந்த வயசுல கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வேற. நீ சாப்பிட்டு கோபால்.